ரிஷபராசிக்கார நண்பர்களே, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செஞ்சு நல்ல பேரும் வாங்கணும், எல்லாருக்கும் நன்மை செஞ்சு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குழந்தை ராசி மாதிரி ஒரு ராசி. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அடிப்பட்டு தேவையில்லாமல் மற்றவங்களால் கெட்ட பேர் வாங்கி என்ன கெட்ட பேர் வாங்கினாலும் இவங்க அன்பு வச்சவங்க மேலே மறுபடியும் போய் ஏறுவாங்க. குழந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு தாய் குழந்தை அடித்தா மறுபடியும் எப்படி போய் ஏறும், குழந்தை தாய்கிட்ட எப்படி போய் ஏறும், அந்த மாதிரியே போய் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டாண்டா அப்படின்னு உங்களை நிறைய பேர் சொல்லியும் அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் நீங்கள் செய்த செலவுகளும் நீங்கள் அனுபவித்த துரோகங்களும் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் அவ்வளோ அதிகம். ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பூமி தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூமி எப்படி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குது, போர் போட்டாலும் தாங்கிக்குது, வெட்டி வச்சாலும் தாங்கிட்டு இருக்குது, எத்தனை விஷயத்தை தாங்கிட்டு, அந்த மாதிரி தான் நீங்கள் பூமி தத்துவ ராசி. இந்த பூமி தத்துவம் அப்படிங்கிறது அதில் உங்களை ஃபுல்லாக காட்டிடுது. சுக்கிரனோட அதிபதி நீங்கள். சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செல்வம், அழகு, சுபயோகம், சுபபோகம், கலை, காதல், குடும்ப வாழ்க்கை, வசதி, பொருளாதார முன்னேற்றம், இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். ரிஷபராசிக்காரங்க முக்கியமான இயல்புகள் என்ன தெரியுமா? அமைதியான மனநிலை கொண்டவங்க, ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில சின்ன விஷயம் தான் கூட ரொம்ப டீப்பாக மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வெளியே அழட்டிக்கிறத காட்டிக்க மாட்டாங்க, பொறுமையாக செயல்படுவாங்க, வாழ்க்கையில் நிலைத்தன்மையை விரும்புவாங்க, குடும்பம் மற்றும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, உழைத்து சம்பாதிப்பதில் நம்பிக்கை வைப்பாங்க, யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க, ஒரு முடிவை எடுத்தால் அதை மாற்ற விரும்ப மாட்டாங்க, பாதுகாப்பான வாழ்க்கையை உருவாக்க விரும்புவாங்க, பணத்தின் மதிப்பை நன்றாக அறிந்திருப்பாங்க, நம்பிக்கை வைத்தவங்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. சார், இது எல்லாமே எங்களோட குணாதிசயம் தான், இதெல்லாம் தெரியும். இனி என்ன நடக்கும், இது வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இனி என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். சார், இது வரைக்கும் நடந்தது கூட எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இல்லையா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, தெரிஞ்சுக்கோங்க. தற்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு மனதில் என்ன தெரியுமா தோணிகிட்ருக்கு? என் உழைப்புக்கு முழு பலன் எப்போ கிடைக்கும், எவ்வளோ உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், இதே விட ரொம்ப சொகுசாகிறவனா நல்லா சம்பாதிக்கிறேன், ஏன் ராசி எப்படியா, இல்லை என்ன காரணம், என் குடும்ப நிம்மதியாக வாழ என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள். புதிய முதலீடு செய்வது சரியான நேரமா, இது முதலீடு பண்ணுற அளவுக்கு வருமானம் வருமா, என் வாழ்க்கை இன்னும் நிலையாக எப்போ உட்காரும், இப்படிங்கிற எண்ணம் உங்களோட மைண்டில் இருக்குது. இப்போ அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் வருமான உயர்வு எப்போ கிடைக்கும், சொத்து சேர்க்கக்கூடிய திட்டம் என்ன பண்ணுறது, குடும்ப பொறுப்புகள்லாம் நான் எப்படி பார்க்குறது, குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்குது, கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க, தொழிலில் விரிவாக்கம் பண்ணலான்னு ஆசை இருக்குது சார், ஆனால் அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி பல சிந்தனைகளை அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிற ராசி இந்த ரிஷபராசி. ரிஷபராசி சாதாரணப்பட்ட ராசி கிடையாதுங்க, மைண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபராசிங்கிறது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ராசி. சுக்கிரன் அவ்வளோ சீக்கிரம் நார்மலாக இருந்துட மாட்டார். சுக்கிர திசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரபலமான ஒரு ஆளாக மாறிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் சுக்கிரனே உங்களோட ராசி அதிபதியாக இருந்தால் அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் பிரபலமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய பிறப்பு ரகசியம் என்ன தெரியுமா? ரிஷபம் அப்படிங்கிறது நிலைத்தன்மை மற்றும் வளத்தை உருவாக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறக்கூடிய ஒரு நபர். வாழ்க்கையில் பல முறை கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு முறை உயர்ந்தால் அதை எளிதில் இழக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒரு டைம் மேலே ஏறிட்டீங்க அப்படின்னா இறங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு மேலே இருக்கலாம். குடும்பத்திற்கு பாதுகாப்பான அடித்தளத்தை அமைக்க விரும்புவாங்க. யாரும் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களும் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கணும், ஃபேமிலி ஸ்டாண்டர்டாக நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பொருளாதார வளர்ச்சியை முக்கிய இலக்காக கொண்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை இவங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? பிடிவாதத்தை விட சில நேரங்களில் மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிவாதம் வேண்டாம், குறிப்பிட்ட இடத்துல பிடிவாதம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு தருணம். இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களோட பலமான குணங்கள் என்ன தெரியுமா? பொறுமை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பதற்றப்படாமல் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நபர் நீங்கள். கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்பிக்கைத்தன்மை, நம்பகத்தன்மை. ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அதை முழுமையாக நிறைவேற்றுவாங்க. உங்கள் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சு கொடுத்தான் அப்படின்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவீங்க, அதை கரெக்டாக எடுத்து கரெக்டாக பண்ணுவீங்க. பொருளாதார சிந்தனைங்க. பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்பதிலும் திறமை இருக்கும். குடும்ப பாசத்தை பொறுத்தவரை குடும்பத்தோட நலனுக்காக கடினமாக உழைப்பாங்க. விடாமுயற்சி. ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையிற வரைக்கும் கைவிட மாட்டாங்க. அமைதி. தேவையில்லாத சண்டைகளை தவிர்ப்பாங்க. இது ரொம்ப அமைதியான ஒரு ஆள். தேவையில்லாமல் நீ சண்டைக்கு போகவே மாட்டீங்க, ஆனால் சண்டை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மனசில் போட்டு அழட்டுவீங்க. அதனால் தேவையில்லாத சண்டை இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீங்க. ரிஷபராசியினுடைய சவால்கள் என்ன தெரியுமா? பிடிவாதம் அதிகமாக இருக்கும். புதிய மாற்றங்களை உடனே ஏற்க தயங்கலாம், உங்களுக்கு மனசு ஏற்றுக்காது. அது ரிஷபராசிக்கே உண்டான ஒரு இது. மனதில் இருக்கக்கூடிய கவலையில் சொல்லாமல் ஏற்றுக்குவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பொருள் வச்சுருப்பீங்க, ரொம்ப நாளாக அதே இடத்துல இருக்குது, அதை மாற்றி வைக்கணும் கூட உங்களுக்கு தோணாது. அது இருக்கட்டும், அந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. மனதில் இருக்கக்கூடிய கவலையை வெளியே சொல்லாமல் வச்சுக்குவீங்க. யாருக்கிட்டையும் உங்கள் கவலையை சொல்ல மாட்டீங்க. ரொம்ப உள்ளுக்குள்ளேயே போட்டு நீங்கள் அழுத தருணங்கள் அதிகம். உங்களுடைய அழுகையை தொடுத்த தலைவாணியும் அதோட பெட்ஷீட்டும் ரொம்ப அதிகம். அதே போல் உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய
இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பதற்கு மற்றவர்களை விரும்ப மாட்டீங்க. நீங்களே உங்களோட கண்ணீர் துடைச்சிக்கிங்க. உங்களோட தலைவாணிக்கும் பெட்ஷீட்டுக்கும் உங்களுடைய வீட்டு 4 சுவர்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களோட கஷ்டம். அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுவாங்க. சில நேரங்களில் சோம்பேறித்தனமும் வரலாம். நம்பியவர்களால் துரோகம் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். சில நேரங்களில் நான் எல்லாருக்கும் நல்லது செய்தோம், ஏன் எனக்கு இப்போ நடக்குது அப்படிங்கிற சில கேள்விகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். மற்றவர்கள்ட்ட எப்படி பழகுவாங்க அப்படின்னா மரியாதையாக பேசுவாங்க. மரியாதையான, அதாவது இந்த ராசிக்காரங்க ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் மரியாதையை பேசக்கூடிய ராசி. தேவையான அளவுக்கு மட்டுமே பழகக்கூடிய ராசி. உதவி செய்ய தயங்க மாட்டீங்க. வாக்குறுதியை காப்பாற்ற முயற்சிப்பாங்க. நெருக்கமான உறவுகளை மிகவும் மதிப்பாங்க. இந்த ராசி நெருக்கமான உறவுகளை மிகவும் மதிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு முறை நம்பிக்கை உடைஞ்சி அப்படின்னா மீண்டும் பழகுவது மிகவும் கடினம். உங்கள்கிட்ட யாராவது நம்பிக்கையை இழந்துட்டான் அப்படின்னா அவன் மேலே நீங்கள் என்ன பண்ணால் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். மற்றவர்கள் இவர்களை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? பல இவங்களை அமைதியானவராகவும் நம்பிக்கையானவராகவும் நம்பகமானவனாகவும் உழைப்பாளராகவும் குடும்ப பாசம் கொண்டவராகவும் பொறுப்பானவராகவும் பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே சார் அப்போ நீங்கள் நினச்சாலும், ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஐடென்டி பர்சன் தான். ரொம்ப அமைதியானவங்க தான், நம்பகத்தன்மையானவங்க தான், உழைப்பாளி. நீங்கள் குடும்ப பாசம் ரொம்ப அதிகம், உங்களுக்கு பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் பிடிவாதக்காரராக இருப்பாங்க. பொதுவாக மெதுவான முடிவு எடுக்கக்கூடிய நபர் நீங்கள். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதவர் நீங்கள். அப்படிங்கிற தவறான சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எப்பயுமே மைண்டில் வந்து எடுத்துக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் தவறாக உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா மைண்டில் எடுத்துக்காமல் நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. மைண்ட் மட்டும் ஆனால் ஓடிட்டே இருக்கும் மனசில். ஸோ ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களுக்கு ரொம்ப அதிகம். ரிஷபராசிக்காரில் பொதுவாகவே பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள், நண்பர்கள், பணம் தான். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவீங்க. அதிக நம்பிக்கை வச்சதுனால உறவுகள்கிட்ட ஏமாற்றம், உண்மையான அன்பை எதிர்பார்த்ததால் உறவுகள்கிட்ட ஏமாற்றம், நண்பர்கள்ட்ட பண உதவி செய்ததால் நண்பர்கள்ட்ட ஏமாற்றம், நண்பர்களை குடும்பம் போல் நினைத்ததால் அவங்ககிட்ட ஏமாற்றம். பணத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்ததால் கடன் கொடுத்து திரும்ப பெற முடியாததாலும் ரொம்ப ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. கடன் கொடுத்து திரும்ப பெற முடியாமல் போனதால் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. எப்போதும் துரோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் எளிதில் நம்பும்போது ரொம்ப துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஆவணங்களை சரிபார்க்காமல் கையெழுத்திடும் போதும் துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. தொழிலில் கூட்டாளிகளை முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக நீங்கள் துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. குடும்ப சொத்து விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கும்போது பட்டா, டாக்குமெண்ட்டு, கிரையம் இது எல்லாத்துலேயுமே தேவையில்லாமல் மாட்டிக்குவீங்க. குடும்பத்தில் யார் உறுதுணை, யார் சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதுணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசுபவர்கள், குடும்ப ஒற்றுமையை விரும்புபவங்க, உங்கள் உழைப்பை மதிப்பவங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பேசுகிறவங்களோ, குடும்ப ஒற்றுமையை விரும்புகிறவங்களோ, உங்கள் உழைப்பை மதிக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சவால் அப்படின்னா பொறாமை கொண்ட உறவினர்கள், பண விஷயத்தில் சுயநலம் காட்டுபவங்க, உங்கள் வெற்றியை விரும்பாதவங்க தான் உங்களுக்கு சவாலான நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபராசிக்கு ஏற்ற தொழில்கள் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஆனால் ஜாதகம் தசாபுத்தி பார்க்கணுங்க. விவசாயம் பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையாக இருக்கும். வங்கி மற்றும் நிதித்துறை ரொம்பவே பரவாயில்லையாக இருக்கும். நகை வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆடை வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. உணவு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கட்டுமானம் நல்ல முன்னேற்றம் உண்டு. கால்நடை வளர்ப்புக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. கலை மற்றும் இசையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அழகு மற்றும் ஃபேஷன் துறையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. ஹோட்டல் தொழிலில் சொத்து முதலீடு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பவராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இனி எப்படி தொழில் செய்கிறது, இனி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தொழிலில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. புதிய முதலீடு வாய்ப்புகள் உண்டு. பழைய முயற்சிகளுக்கு பலன் உண்டு. பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. செய்வன பழிக்குமா அப்படின்னு கேட்டால், கந்திஷ்டி இருக்குமா அப்படின்னு கேட்டால், பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி உங்கள் பொருளாதார வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமப்படலாம். கந்திஷ்டி குறித்து பல நம்பிக்கைகளில், பல குடும்பங்களில் நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது படப்படப்போ இல்லை ஏதாவது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் செய்வினை பற்றியும் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. இதற்கான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது படப்படப்பு இருக்குது, உங்களோட திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லை சார் நான் எங்கே சார் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க. மன அமைதிக்காக இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. நல்ல எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். நேர்மையான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உதவியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலத்தில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அதுதான் வந்து லைஃப்பில் கொஞ்சம் மேட்சிங்காக வர ஆரம்பிக்கும். நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, திட்டமிட்டு செயல்படும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. தேவையற்ற பயத்தை விட்டு விடும்போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல நேரம் ஆரம்பிக்குது. சேமிப்பு மற்றும் முதலீட்டை சரியாக நிர்வகிக்கும் போது நல்ல நேரங்கள், ரொம்ப அதிர்ஷ்டமான நேரங்களே உருவாகுதுங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக பச்சை, வெள்ளை, இளஞ்சிவப்பு சுக்கிரனுடைய தொடர்புடைய நிறங்களாக கருதப்படுதுங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா பொதுவாக 6, 2ங்க.
சாதகமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப சாதகமான நாளாக இருக்கும். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மிகவும் மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உறவில் நிலைத்தன்மை விரும்புபவர்களாக இருப்பீங்க. துணைக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்க முயற்சிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பொறுமையும் புரிதலும் இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர் நீங்கள். இது குடும்பத்துக்கு உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான். குடும்பத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டுங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தில் அதிக கவனம் செலுத்துவாங்க. ஒழுக்கம் மற்றும் நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க விரும்புவாங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் வசதியான வாகனங்களை விரும்பக்கூடிய நபர் நீங்கள். குடும்ப தேவைக்காக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பராமரிப்பின்படி கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. வண்டிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சொத்து யோகம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதில் நிலம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. குடும்ப சொத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 12 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய பொறுப்புகள் வரலாம். நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையலாம். பணத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவை குறைக்க உதவும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. உறவுகள் பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்க. கருத்து வேறுபாடுகளை அமைதியாக பேசி தீர்த்துக்கங்க. மனநிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்கால திட்டங்களை வகுக்க நல்ல நேரமாக அமையுது. அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. இனி செய்ய வேண்டியது அப்படின்னா சேமிப்பு அதிகரிக்கும். புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்க. உடல் நலத்தை கவனிங்க. குடும்ப உறவுகளை வலுப்படுத்துங்க. வாய்ப்புகளை தாமதிக்காமல் பயன்படுத்துங்க. செய்யக்கூடாததுன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக முடிவு எடுக்குதுங்க, மாட்டிக்குவீங்க. எல்லாரையும் முழுமையாக நம்புறதை தயவுசெய்து தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற செலவுகளை குறைங்க. கோபத்தை மனதில் வச்சுக்காதீங்க. ஆவணங்களை சரிபார்க்காமல் ஒப்புதல் அளிக்காதீங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வேறு எங்களோட டாக்குமெண்ட்ஸ் தான் அதுனா கூட நீங்கள் ஆவணங்களை சரிபார்க்காமல் தயவு செய்து எதுக்கு நீங்கள் ஓகே பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நம்பிக்கைகளின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லது. அம்மன் தரிசனம் ரொம்ப உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பசுக்களுக்கு உணவளிக்கிறது, அன்னதானம் வணங்குறது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அன்னதானம்னா ரொம்ப காஸ்ட்லியாக வணங்கணுமா சார்? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 10 பேருக்கு அன்னதானம். உங்களால் ஒரு 10 பேருக்கு உணவளிக்க முடிஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க. பசுக்களுக்கு உணவளிக்கிறது உங்களுக்கு முடிஞ்சால் கொடுங்க. அதே போல் தாய் தந்தர் இருக்கிறவங்க கீரை கொடுக்காதீங்க, அகத்தி கீரை கொடுக்கக்கூடாது. வாழைப்பழம் ஏதோ ஒரு உணவோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் ஏழைகளுக்கு ஆடை தானம் கொடுங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு காலகட்டம் வருது. தியானம் மற்றும் மன அமைதியை வளர்த்தா ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இதில் ஒரு 3 விஷயத்தை நான் மெயினாக சொல்லணும். நிறையா வீடியோக்களில் சொல்கிறது தான். நிறையா பேர் திருமணத்துக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப அதிகமாக ஏங்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, குடும்பம் திருமணம் ஆகணும் அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் குடும்ப சமேதராக வாழ்வதற்கு அது ஒரு அற்புதமான ஸ்தலம். குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் திருமணம் ஆகி கொஞ்சம் செட் ஆகாதீங்க, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோயிலை பற்றின சிறப்புகள் நான் நிறைய வீடியோக்களை சொல்லிடுறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் 1800 படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை. அதுலேயே இந்த ரோடு போகுது. நீங்கள் வண்டியில் போனீங்க அப்படின்னா மேலே போய் சாமி கும்பிட்டலாம். பஸ்ஸும் விட்ருக்காங்க கோயிலுக்காகவே. அதில் தசபாசானத்தால் செய்யப்பட்ட வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட 2 சிலைகளில் நீங்கள் பார்க்க முடியும். அர்த்தநாரீஸ்வரர் சிலையிலேயே பாதி சக்தியும் பாதி சிவனும் இருக்கிறது போல் ஒரு முகம் இருக்கும். அதில் உருவம் இருக்கும். ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கும். பூஜை பண்ணும்போது அந்த ஒரு கால் கொலுசு மட்டும் காட்டுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதே போல் பக்கத்தில் செங்குட்டு வேலவர் முருகர் சன்னதி, அதே மலையிலேயே அதே கோயில் பக்கத்துலேயே ஒரு சன்னதி. அந்த சன்னதியில் செங்குட்டு வேலவர் முருகன் உருவம் இருக்கும். கைக்கிட்ட சேவல் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான முருகர் சிலையை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அதுவும் தசபாசான சிலை தான். அதே போல் அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா உச்சி பிள்ளையார் மேலே விநாயகர் கோயில், அதை மூலமுதற் கடவுள். ஸோ இப்போ குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் அங்கே இருக்காங்க. சிவன், பார்வதி, முருகர், விநாயகர். இப்போ 4 பேரும் ஒரு சேர் குடும்ப சமேதர்களாக காட்சியளிக்கக்கூடிய இடம் அதுதான். நீங்கள் படிக்கட்டில் போனீங்க அப்படின்னா 1800 படிக்கட்டில் அந்த படிக்கட்டில் போகும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 60 அடி பாம்பு சிலையை நீங்கள் பார்க்க முடியும். அற்புதமான சிலை. நிறைய பேர் இன்றைக்கெலாம் அங்கே பரிகாரங்கள் அது நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிலையை தரிசிச்சிங்க அப்படின்னா போதுமானது. அந்த மலைகளில் நிறைய இடத்துல பாம்பு உருவத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். அதே போல் திருமண விஷயங்கள் 2 பேர் சேருவதுன்னா நாகம் தான் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்படின்னா சரி பண்ணுவதற்கு அந்த இடம் தான் ஒரு அற்புதமான ஸ்தலம். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய்ட்டு வாங்க. மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா பேருக்கு தெரிய திருமணம் 2 மனமும் 2 உடல்களும் சேர்ந்து ஒரு உயிரை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அதனாலே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அங்கே போய் வழிபட்டிங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு மெயினான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை போயிட்டு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் எங்கே மேல்மலையனூர் வழிபட்டுட்டு, முருகர் கோயில் பழனியில் கீழே திரு ஆவினங்குடி வழிபட்டுட்டு மேலே பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதம். 4 கோயில் சொன்னோன்னா 3 கோயில் தான். பழனிக்கு கீழே போனீங்கன்னா மேலே அந்த சாமி கும்பிட்டலாம். இந்த 3 கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அற்புதமான ஸ்தலம்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர் குழந்தை பாக்கியம் தருவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மை உண்டு. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அது ரொம்ப நாட்களாக ரிஷப ராசிக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. கெட்ட பேர்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி யாராவது இது வரைக்கும் வாங்கியிருக்கீங்களா இன்னும் மறக்காமல் சொல்லுங்கள். அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. இந்த ராசிக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் இந்த வசியம் சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க சார், என்னன்னே தெரியல சார், சிக்கல்கள்லாம் தீர்க்கணும் சார் அப்படிங்கிறவங்களாம் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் அது. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் மட்டும் பண்ணலாம். இது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது வந்து ஒரு பிரபல ஜோதிடர், கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான், குரு அவர். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் கேட்கலாம். உங்களோட லைஃப் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறது கேட்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்டு நீங்கள் தீர்த்துக்கலாம். ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். சுக்கிரன் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் அப்படின்னா வண்டி வாகனங்கள் எப்பயும் சுத்தமாக வச்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதே போல் கலைத்துறையில் ரொம்பவே நீங்கள் வந்து வளர்கிறதுக்கான அதிகம். ஸோ உடம்பையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பார்த்தா அழகாக இருக்காண்டா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது சுக்கிரன் வந்து வலுபெறுது உங்கள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அமையும். வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.